அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்றைய நாள் இனிதாய் அமைய அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இந்த பதிவுல பஞ்சாங்கம் மற்றும் ராசி பலன் பார்க்க போறோம். இன்று பிறந்த நாள் கொண்டாடுவோருக்கும், திருமண நாள் கொண்டாடுவோருக்கும் வாழ்த்துக்கள். இந்த சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. லைக் பண்ணும்போது ஹைப்புன்னு ஒரு ஆப்ஷன் வரும். அதுலேயும் ஹைப்புன்னு கொடுத்தீங்கன்னா இன்னமும் எங்களோட வீடியோஸ் கொஞ்சம் அதிகமாக போகும். அதன் மூலிமா சில புதிய விஷயங்களை போடுறதுக்கு எங்களுக்கு உந்துதலாக இருக்கும். இப்போது இந்த சேனலில் நிறைய விஷயங்கள் போடலான்னு இருக்கும். கண்டிப்பாக கர்மா அந்த மாதிரி விஷயங்கள் போடுறதுக்கு ரெடியாக இருக்கும். உங்களோட ஆதரவு எங்களுக்கு எப்பயும் தேவை. நாள் முழுக்க சந்தோஷமாக கொண்டு போகிறதுக்கு வாழ்த்துக்கள். இன்றைக்கி எல்லாருமே வெளியிலேருந்து அதாவது வெளியூர்களுக்கு போயிட்டு சென்னைகளுக்கு திரும்பி வந்துகிட்டு இருக்கீங்க. மழை கொஞ்சம் அதிகமாக இருக்குது. கவனமாக பார்த்து வர்றது நல்லது. ட்ராவல் என்னதான் இருந்தாலும் கொஞ்சம் அவசரப்படாமல் யோசித்து செய்ய வேண்டியது அவசியம். சென்னையில் இன்னைக்கு லீவாக தான் இருக்குது. ஸ்கூலெல்லாம் ஆல்ரெடி லீவ் விட்டாச்சு. இப்போது பஞ்சாங்கம் போகலாம்னா தேதி பார்த்தீங்கன்னா 22/10/2025 விஸ்வாவசு வருடம் ஐப்பசி மாதம் 5ஆம் தேதி புதன்கிழமை. திதி பார்த்தீங்கன்னா இரவு 8:17 வரைக்கும் பிரதம திதி இருக்குது. அதுக்கு பிறகு துதிய திதி இருக்குது. இன்னைக்கு சஷ்டி விரதத்தோட ஆரம்பம். நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா சுவாதி நட்சத்திரம் நாள் முழுக்க இருக்குது. யோகம் பார்த்தீங்கன்னா சித்த யோகமாக இருக்கும். சூரிய உதயம் காலையில் 6 மணிக்கும் சூரியன் மறைவு மாலை 5:46க்கும் இருக்குது. நல்ல நேரம் எடுத்துக்கிட்டா காலையில் 9:15 முதல் 10:15 வரை, மாலை 4:45 முதல் 5:45 வரை. கௌரி நல்ல நேரம் காலை 10:45 முதல் 11:45 வரை, மாலை 6:30 முதல் 7:30 வரை. ராகாலம் எடுத்துக்கிட்டிங்கன்னா காலையில் 11:53லேருந்து 1:21 வரைக்கும் இருக்குது. யமகண்டம் காலையில் 7:28லேருந்து 8:56 வரைக்கும். குளிகை காலை 10:25லேருந்து 11:53 வரைக்கும் இருக்குது. இப்போ பிரதம திதியில் செய்யக்கூடிய காரியங்கள் பார்த்தீங்கன்னா சுப காரியங்களுக்கு ஏற்றதாக கிடையாது. ஏன்னா பாட்டிமை அமாவாசைக்கு அடுத்த நாள் மரம் கருங்கல் அந்த மாதிரி அழகு வேலைகள் செய்கிறது, பாய் முடிகிறது, படுக்கையில் அழகு வேலைகள் செய்கிறது, படம் வரைதல், கத்தி முதல ஆயுதங்கள் செய்கிறது நல்லது. சுவாதி நட்சத்திரம் பொறுத்தளவுக்கு ரொம்பவே சுபமான நட்சத்திரம். சுப காரியங்களுக்கு ஏற்ற ஒரு நட்சத்திரம். குறிப்பாக சொன்னோன்னா சாந்தி முகூர்த்தம், திருமணம், புதுமனை புகுதல், கல்வி படிக்க ஆரம்பிக்கிறது, பூநூல் கல்யாணம், புது வீடு புக, இடத்திற்கான வழிபாடு, மருந்து சாப்பிட ஆரம்பிக்க, ஊடகம் ஆரம்பிக்க சில நல்ல விஷயங்களுக்கு ஏற்றதாக இருக்குது. இப்போ ஒற்றை வார்த்தை ராசி பலன் எடுத்துக்கிட்டேன்னா மேஷ ராசிக்கு நிதானம், ரிஷப ராசிக்கு வரவு, மிதுன ராசிக்கு கோபம், கடக ராசிக்கு மகிழ்ச்சி, சிம்ம ராசிக்கு புகழ், கன்னி ராசிக்கு அனுகூலம், துலாம் ராசிக்கு கருணை, விருச்சிக ராசிக்கு ஆதரவு, தனுஷ் ராசிக்கு சந்தோஷம், மகர ராசிக்கு நேர்மை, கும்ப ராசிக்கு தனம், மீன ராசிக்கு சாந்தம். நாளை சிறப்பாக கொண்டு போங்க. இப்போ ராசி பலன் மேஷ ராசியை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு முதல் ராசியாக நல்ல ஒரு அனுகூலமான பலன்கள் தரக்கூடிய நாளாக தான் இருக்குது. எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. நாள் முழுக்க உங்களுக்கு மகிழ்ச்சியாகவும் திருப்தியாகவும் இருக்கும். நீங்கள் செய்கிற செயல்கள் காரியங்களில் எல்லாமே சுறுசுறுப்பாக செய்வீங்க. குடும்பத்தில் சுப செலவுகள் ஏற்படும். புதிய பொருட்கள் வீட்டுக்கு வாங்கிறதுக்கான யோகம் உண்டு. வீட்டில் உங்ககிட்ட இருக்கிற நேர்மையான எண்ணம் காரணமாக இன்னைக்கு நாள் உங்களுக்கு சாதகமாகவே ஆக்கிக்குவீங்க. நீங்கள் எடுக்கிற முடிவுகள் எல்லாமே பயனுள்ளதாக இருக்கும். கூட பிறந்தவங்களோட கூட வேலை செய்கிறவங்களோட ஒற்றுமை நல்லாவே இருக்குது. தொழில் வளர்ச்சிக்கும் புதிய திட்டங்களால் நல்ல ஒரு முன்னேற்றம் தர விதமாக தான் நாள் அமையும். சுபகாரிய முயற்சிகளில் நல்ல ஒரு முன்னேற்றம், குடும்பத்தில் நல்ல ஒரு அனுகூலமான பலன்கள் உண்டு. நல்ல ஒரு நண்பர்கள் கூடயும் குடும்பத்தாரோடையும் அதிக நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். மனசுக்கு நிறைவான நாளாக தான் மேஷராசிக்கு இருக்குது. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி நீங்கள் செய்கிற வேலை விதத்தில் உங்கள் போக்கில் நல்ல ஒரு உறுதி இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் சிறப்பாக வேலைகளை செய்யக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. உங்களோட செயல்பாடு அடுத்தவங்களுக்கு முன்னுதாரணமாகவும் உங்களோட எதிர்கால வளர்ச்சிக்கும் இந்த நாள் உங்களுக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும். செய்கிற வேலைக்கும் உங்களோட திறமைக்கும் செயல்திறனுக்கும் நல்ல ஒரு அங்கீகாரமும் பாராட்டும் கிடைக்கும். அது உங்களுக்கு திருப்தியாக நாளை வேலைகளில் செய்யறதுக்கும் உங்களோட வேலைகளை சுறுசுறுப்பாக இருக்கிறதுக்கும் உதவியாக இருக்கும். மோட்டிவேஷ்னலாக நாள் முழுக்க உங்களுக்கு சாதகமாக தான் இருக்குது. எதை பற்றியும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா சிறந்த உணர்வுகள், அதாவது அன்பு, பாசம், ரொமான்டிக் எல்லாமே காட்டி தனக்கூட மகிழ்ச்சியாக நாளை கொண்டு போகலாம். உறவில் நல்லிணக்கமும் புரிதலும் அதிகமாகும். மனசு விட்டு பல விஷயங்களை பேசவும் முடிவெடுக்கவும் நாளை பயன்படுத்திக்கோங்க. சிறப்பான தருணங்கள் நிறையவே இருக்குது. தவறாமல் பயன்படுத்திக்கிறது நல்லது.
பண விஷயத்த பொறுத்தளவுக்கு வரவு நல்லா தான் இருக்கும். நீண்ட நாளா எதிர்பார்த்த பண வரவு வரவு நல்லா இருக்கு. கையில பணத்த பயனுள்ள விஷயங்களுக்காக செலவு செய்வீங்க. குடும்ப தேவைக்காகவும், அத்தியாவசிய செலவுகளாகவும் தான் இருக்கு. அதிக அளவுல சேமிக்க வாய்ப்பு இருக்கிறது ரொம்பவே உங்களுக்கு மகிழ்ச்சிய ஏற்படுத்துற மாதிரி இருக்கும். பணம் சம்பந்தமா முக்கிய முடிவுகள் எடுக்கிறதுக்கு உகந்த நாளா இருக்கு. ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு உங்ககிட்ட இன்னைக்கு சிறந்த ஆற்றல் இருக்கு. உங்ககிட்ட ஆரோக்கியம் சிறப்பா இருக்கும். தைரியமா, உற்சாகமா நாளை எந்த ஒரு குறை இல்லாம கொண்டு போக வாய்ப்புகள் இருக்கு. மேஷ ராசிக்காரங்கள பொறுத்தளவுக்கு நல்ல ஒரு அதிர்ஷ்டத்துக்கும், நல்ல ஒரு ஆ பயனுள்ள நாளாகவும் இந்த நாள் இருக்கும். கவலைப்பட வேண்டிய அவசியங்கள் இல்லை. உங்களோட அதிர்ஷ்ட எண் பார்த்தீங்கன்னா 7, அதிர்ஷ்ட திசை தெற்கு, அதிர்ஷ்ட நிறம் சிகப்பு, அதிர்ஷ்ட நேரம் காலை 8 மணிலிருந்து 9 மணி வரை. அதிர்ஷ்டமான உறவு தம்பியா இருக்கு. நாளை ஒவ்வொரு விஷயத்தையும் பிளான் பண்ணி செஞ்சீங்கன்னா எல்லாமே உங்களுக்கு அனுகூலமா இருக்கும். கவலைப்பட வேண்டிய அவசியங்கள் எதுவும் இல்லை. அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா ரிஷப ராசி. உங்ககிட்ட இன்னைக்கு நல்ல ஒரு உறுதி, தன்னம்பிக்கை, சுறுசுறுப்பு எல்லாமே இருக்கு. தெம்பு நிறைய இருக்கிற மாதிரி இருக்கும். நீங்களே புதுசா ஃபீல் பண்ற மாதிரி இருக்கு. இவ்வளோ நாள் ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனைகள் விலகி சுறுசுறுப்பா நாளை கொண்டு போவீங்க. நாளை பொறுத்தளவுக்கு இன்னைக்கு உங்ககிட்ட நம்பிக்கையோடு செயல்பட்டீங்கன்னா எல்லா காரியமும் உங்களுக்கு சாதகமான பலனை ஏற்படுத்தி கொடுக்கும். உங்களுக்கோட ராசிக்கு கிரகநிலைகள் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஆதாயம் தர விதமாகவும் சாதகமான பலன்களை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்குது. வீட்டுக்கு தேவையான ஆடம்பர பொருட்கள் வாங்குறதுல ஆர்வம் அதிகமாக இருக்கும். வியாபார விஷயமா கொடுக்கல் வாங்கல லாபகரம் இருக்குது. கொடுத்த கடன்களும் வசூலாகிறது ரொம்பவே சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். எதிர்பாராத தனவரவு, குடும்பத்துக்குள்ள சுப காரியங்கள், பேச்சுவார்த்தைகள், நல்ல ஒரு முன்னேற்றம், உறவினர்கள் வருகை ரொம்பவே நாளை கொண்டு போக உதவியா இருக்கும். எந்த ஒரு பாதிப்பும் இல்லை. செய்கிற வேலைகள் எல்லாமே அனுகூலமான பலனை தரனால திருப்தியான மனநிலையோட இருப்பீங்க. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலைகளில் எந்த ஒரு ஏமாற்றமும் இல்லாமல், தடைகளும் இல்லாமல் நீங்கள் வச்சது தான் சட்டங்கிற மாதிரி வேலைகளை சூப்பராக செய்யக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. நல்ல ஒரு கூட வேலை செய்கிறவங்களோட தொடர்பு பார்த்திங்கன்னா சுமூகமாகவும் சந்தோஷமாகவும் நிறைவாகவும் இருக்கும். அவங்களோட ஆதரவு உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாகவும் உதவியாகவும் இருக்குது. நாளை வேலைகளை சிறப்பாக செஞ்சு நல்ல ஒரு பாராட்டும் பேரும் எடுக்கிற விதமாக தான் இருக்குது. எதிர்கால வளர்ச்சிக்கு மற்றும் புதிய வேலைவாய்ப்புக்கு இந்த நாள் உங்களுக்கு நல்ல பயனுள்ளதாக அமையும். கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா தனக்கூட தேவையில்லாத சூடான வாக்குவாதங்கள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. அதெல்லாம் தவிர்த்துட்டு நட்பாக மகிழ்ச்சியாக ஜாலியாக கொண்டு போவீங்க. எல்லா விஷயத்தையும் பக்காவாக பொறுமையாக ஹேண்டில் பண்ணுறதுனால உங்களுக்கு நாள் தனக்கூட மகிழ்ச்சியாகவே போகும். உங்களுக்கு இன்னைக்கு இருக்கிற புத்திசாலித்தனம் உறவுகளுக்குள்ள எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் பார்த்துக்க உதவியாக இருக்கும். பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவு நல்லாவே இருக்கு. செலவுகளும் இருக்கத்தான் செய்யுது. ஆனால் கொஞ்சம் கட்டுப்படுத்தி அதிக அளவில் சேமிக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டாக்குறது நல்லது. எதிர்காலத்துக்காக தேவைக்காக சேமிக்கிற அவசியம் இன்னைக்கு உங்களுக்கு இருக்கு. வாய்ப்பும் இருக்கு. தவற விடாதீங்க. உபரி பணத்தை அப்படியே சேமிக்கிறது நல்லது. உங்களோட அக்கௌண்ட்ல பணம் அதிகமாகிறத நீங்கள் பார்க்கறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்களோட உற்சாகமான போக்கு காரணமாக ஆரோக்கியம் சிறப்பாக தான் இருக்கும். எந்த ஒரு குறைபாடும் இல்லை. நாளை திருப்தியாகவும் சந்தோஷமாகவும் கொண்டு போகலாம். பாதிப்பே இல்லாத நாளாக தான் ரிஷபராசிக்கும் இருக்குது. மகிழ்ச்சிக்கும் உற்சாகத்துக்கும் குறைவு இருக்காது. உங்களோட அதிர்ஷ்ட எண் பார்த்தீங்கன்னா 4, அதிர்ஷ்ட திசை வடமேற்கு, அதிர்ஷ்ட நிறம் நீலம், அதிர்ஷ்ட நேரம் மாலை 3 மணிலிருந்து 4 மணி வரை. அதிர்ஷ்டமான உறவு மகள். சிறப்பாக நாளை உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் அனுபவித்து செய்யக்கூடிய நாளை. அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா மிதுன ராசி. இன்னைக்கு உங்களுக்கு கொஞ்சம் பொறுப்புகள் அதிகமாக இருக்குது. குடும்பத்துக்குள்ள கொஞ்சம் சலசலப்புகள் இருக்க தான் செய்யும். எந்த ஒரு முக்கியமான முடிவுகளும் எடுக்காமல் இருக்கிறது நல்லது. குடும்பத்தில் பசங்களால் எதிர்பாராத செலவுகளோ பிரச்சனைகளோ சந்திக்க வாய்ப்பு இருக்குது. உங்களோட செயல்களில் ரொம்பவே கவனம் தேவை. நீங்கள் எந்த ஒரு விஷயத்துக்காகவும் அதிகமாக பதட்டப்படாதீங்க. நீங்கள் எடுக்கிற முயற்சிகளில் சாதகமான பலன்களை பெறுறதுக்கு கூட இருக்கிறவங்கள அனுசரித்து போகிறது நல்லது. சில விஷயங்களுக்கு கூட பிறந்தவங்க இல்லைன்னா பெற்றோர் கொஞ்சம் உதவியாக இருப்பாங்க. வேலை செய்கிறவங்களுக்கு கொஞ்சம் வேலை பளு அதிகமாக இருக்கும். அது கொஞ்சம் நீங்கள் புத்திசாலித்தனமாக செஞ்சிங்கன்னா வேலைகளை பிரித்து கொடுத்துட்டு உங்களோட பலுவை குறைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது.
ப்ரெஷர் அதிகமாக ஏற்றிக்காதீங்க, டென்ஷன் ஆகாதீங்க. எந்த ஒரு விஷயத்தையும் நாசுக்காகவும் புத்திசாலித்தனமாகவும் சூழ்நிலைகளை கையாள வேண்டியது அவசியமாக இருக்குது. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலை செய்கிற இடத்துல கூட வேலை செய்கிறவங்களோட சின்ன சின்ன தொல்லைகள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும். பொறுமையாக உங்களோட வேலைகளை செய்யுங்க. அவங்களால ஏற்படுற தொல்லைகளையும் தடைகளையும் சவால்களையும் புத்திசாலித்தனமாக கையாள வேண்டியது அவசியம். பதட்டப்பட்டு கோவப்பட்டு பிரயோஜனம் கிடையாது. உங்களோட திறமையை உங்களோட செயல்திறனை வெளிக்காட்ட நீங்கள் நிதானமாகவும் பக்குவமாகவும் சூழ்நிலைகளை கையாள வேண்டியது அவசியம். குறிப்பாக சொல்லணும்னா வேலைகளை தவறுகள் இல்லாமல் திட்டமிட்டு செஞ்சிங்கனாலே போதும், பாதிப்புகள் அதிகம் இருக்காது. கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா தனக்கூட பேசும்போது தகவல் பரிமாற்றத்தில் பிரச்சனைகள் நிறைய இருக்குது. கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம். நீங்கள் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் அவங்களுக்கு ஹர்ட் ஆகாமல் பார்த்துக்க வேண்டியது அவசியம். உங்களோட 2 பேருக்குள்ளேயும் புரிதலை கொஞ்சம் அதிகப்படுத்தி, அதாவது உட்கார்ந்து பேசி உங்களுக்குள்ள இருக்கிற கருத்து வேறுபாடுகளை சரி செய்து கொள்வது நல்லது. பசங்களால் ஏற்படுற பிரச்சனைகளை தொணக்கிட்ட கோபமாகவும் எரிச்சலாகவும் காட்டாதீங்க. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்னைக்கு வரவு இருக்குது, ஆனால் கம்மியாக தான் இருக்கும். பணப்பற்றாக்குறை இருக்குது, அதிகமான செலவுகள் இருக்கிற மாதிரி இருக்குது. உங்களோட தேவைகளை சமாளிக்கவே நீங்கள் பணம் கடன் வாங்குற மாதிரி இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு செலவுகளை கண்காணித்து கடன் வாங்காமல் நாளை கொண்டு போகிறதுக்கு முயற்சி செஞ்சிங்கன்னா கொஞ்சம் நல்லதாக இருக்கும், பலன் தர விதமாக இருக்கும். ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு ஆரோக்கியம் சிறப்பாக இல்லை. முதுகுவலி இருமல் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. கிளைமேட்டிக் சேஞ்சஸ் நிறைய மாற்றங்கள் இருக்கிறதுனால கவனமாக சுடு தண்ணீர் குடிக்கிறது நல்லது. இல்லைனா குளிர்ச்சியான உணவு பானங்களை தவிர்க்க வேண்டியது அவசியமாக இருக்குது. உங்களோட அதிர்ஷ்டம் பார்த்தீங்கன்னா 2, அதிர்ஷ்ட திசை பார்த்தீங்கன்னா கிழக்கு, அதிர்ஷ்ட நிறம் பச்சை, அதிர்ஷ்ட நேரம் காலை 10 மணிலிருந்து 11 மணி வரை, அதிர்ஷ்டமான உறவு தங்கை. மிதுன ராசிக்கு பொறுத்தளவுக்கு பிரச்சனைகள் அதிகமாக இல்லைனாலும் உங்களோட பதட்டமும் உங்களோட பய உணர்வும் தான் இன்னைக்கு உங்களுக்கு பிரச்சனையாக இருக்கும், கவனம். அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா கடக ராசி. இன்னைக்கு உங்களுக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. வரவும் இருக்கும், ஆனால் செலவுகள் டபுளாக இருக்கிற மாதிரி இருக்கும். கொஞ்சம் கவனமாக சூழ்நிலைகளை கையாள வேண்டியது அவசியம். ஏன்னா தேவையில்லாத குழப்பத்தினால மனசில் ஏகப்பட்ட கலக்கங்கள் குறைபாடுகள் இருக்குது. உங்களுக்கு அமைதி இழக்கிற மாதிரி இருக்கும். பிரார்த்தனை செய்கிறது, பாட்டு கேட்கறது உங்களுக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும். குடும்பத்தில் இது வரைக்கும் இருந்த பிரச்சனைகள் பார்த்தீங்கன்னா உறவினர்களால் அதிகமாக வாய்ப்பு இருக்குது. சூழ்நிலைகளை பொறுமையாக கையாளுங்க. யார் மேலேயும் கோவப்படாமல் நாளை கொண்டு போக வேண்டியது அவசியமாக இருக்கும். வேலை செய்கிற இடத்துலையும் சரி, மேலதிகாரிகளை அனுசரித்து போகிறது நல்லது. தொழிலில் கொஞ்சம் கடின உழைப்பும் கடின முயற்சியும் இருந்தால் லாபம் கிட்டும். பணம் கொடுக்கல் வாங்கல கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. ஏன்னா பண இழப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்குது. நஷ்டமாகாமல் பார்த்துக்கிறது நல்லது. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலையில் சவால்கள் சந்திக்க நேரக்கூடிய நாளாக தான் இருக்குது. உங்களோட நிறுவனத்தில் நீங்கள் செய்கிற வேலைகளில் முதன்மையாக வகிக்க திட்டமிட்டு வேலைகளை சரியாக செய்ய வேண்டியது அவசியம். வேலைகள் சில நேரத்தில் நிலுவையில் நிற்கிற மாதிரி இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு முக்கியமான வேலைகளை ப்ரையாரிட்டைஸ் பண்ணி முன்கூட்டியே முடிச்சிங்கன்னா நல்லது. இல்லைன்னா உங்களோட பதட்டம் காரணமாக வேலைகளில் தவறுகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு திட்டமிட்டு கரெக்டாக தவறுகள் இல்லாமல் செஞ்சிங்கன்னா பாதிப்புகள் இருக்காது. கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி உங்களுக்கு ஏதோ ஒரு தனிமை, ஏதோ ஒரு வெறுமை இருக்கிற மாதிரி இருக்குது. உறவுகள்கிட்ட இருந்து தனிச்சிருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கத்தான் செய்யும். அது வெறும் உணர்வு மட்டுமே. உங்கள் மனசுக்குள்ளே இருக்கிற பயமும் பாதுகாப்பு இல்லாத உணர்வும் தேவையில்லாத குழப்பம் தான் எல்லாத்துக்கும் காரணம். முடிஞ்ச அளவுக்கு துணை உங்கள் கூட அன்பாக தான் இருப்பாங்க. உங்களோட ஈகோ இல்லைன்னா உங்களோட குழப்பங்களை தள்ளி வச்சுட்டு துணைக்கிட்ட மனசு விட்டு பேசுனீங்கன்னா நாள் உங்களுக்கு அமைதியாக போக வாய்ப்பு இருக்குது. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு பண வரவு கம்மியாக தான் இருக்கும். பண விஷயங்களை கையாளும் போது ரொம்பவே கவனம். தொழிலில் கொடுக்கல் வாங்கல கவனம். பணத்தை கையாளும் போது கவனம். அதே மாதிரி பணத்தை எடுத்துக்கிட்டு பயணம் செய்யும் போது ரொம்பவே கவனம். பண இழப்பு ஏற்படுறதுக்கு 100% சாத்தியக்கூறு இருக்குது. கவனமாக இல்லைன்னா தேவையில்லாத செலவுகள் செஞ்சு விரயமாக வாய்ப்பு இருக்குது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு தொண்டை வலி ஏற்பட வாய்ப்பு இருக்குது. குளிர்ச்சியான உணவு வகைகளை தவிர்த்துருங்க. உஷ்ணமாக, அதாவது சுடு தண்ணீர், வெந்நீர் மாதிரி நீரை பருகி சூடு பண்ணி குடிக்கிறது உங்களுக்கு நல்லது. அதிக அளவில் நீர் சேர்த்துக்க வேண்டிய ஒரு நாளாக இருக்குது. கிளைமேட்டிக் சேஞ்சஸ் உங்களுக்கு ரொம்பவே பாதிப்பை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்கும். உங்களோட அதிர்ஷ்டம் பார்த்தீங்கன்னா 6, அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு, அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை,
அதிர்ஷ்ட நேரம் 5 மணியிலிருந்து 6 மணி வரை. அதிர்ஷ்டமான உறவு அம்மாவா இருக்கு. கடக ராசியை பொறுத்தளவுக்கு அம்மாவுக்கு ஒத்து வராத ஒரு சில காரணங்கள் இருந்தாலும் விட்டு கொடுத்து போகிறதும் அனுசரித்து போகிறதும் நல்லது. அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா சிம்ம ராசி. இன்னைக்கு உங்களுக்கு சொல்லவே வேண்டாம். நாள் முன்னேற்றகரமான நாளாக தான் இருக்கும். உங்களோட முயற்சிகளில் சின்ன சின்ன ஈஸியாக வெற்றி அடையக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது. நண்பர்கள் கூட பிறந்தவங்களோட ஆதரவு உங்களுக்கு ரொம்பவே துணையாகவும் உற்சாகத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். உற்றார் உறவினர்கள் மூலியமாக குடும்பத்தில் மனமகிழ்ச்சி தர நிகழ்ச்சிகள் நடைபெறும். சிலருக்கு வேலை விஷயமா வெளியூர் போகிற வாய்ப்புகள் அமையும். கடன் பிரச்சனைகளை குறைக்கிறதுக்கு இன்னைக்கு ஏற்ற நாளாக இருக்குது. ஏன்னா அதுக்குண்டான வரவு அதிகமாக இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு வர உபரி பணத்தை கடனை தீர்க்கிறதுக்கு முயற்சி செய்யுங்க. ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். இது வரைக்கும் வராத பழைய கடன்களும் ஒரு சிலருக்கு வசூலாக வாய்ப்பு இருக்குது. திருப்தியாகவும் மனசில் சந்தோஷத்தோடையும் நாளை என்ஜாய் பண்ணக்கூடிய நாளாக தான் இருக்குது. சுபகாரியம் பேச்சுவார்த்தைகளில் கொஞ்சம் முன்னேற்றம் இருக்குது. உறவினர்கள் வருகை சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். குடும்பத்தில் நல்ல ஒரு புரிதலும் அன்னுனியமும் இருக்குது. ஆதரவும் இருக்கும். நண்பர்கள் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க. துணை கூட மகிழ்ச்சியாக வெளியில் போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு உங்களோட இன்னைக்கு உங்ககிட்ட நல்ல ஒரு சுறுசுறுப்பும் கடின உழைப்பும் நிறையவே இருக்குது. நல்ல ஒரு வெற்றி காணக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. கடினமான வேலைகளையும் ஈஸியாக ப்ரொஃபஷ்னலாக செஞ்சு முடிப்பீங்க. அது உங்களுக்கு சாதகமாகவும் அனுகூலமாகவும் ஏற்படுத்த நாளை கொண்டு போகிறதுக்கு வாய்ப்பாக இருக்குது. வளர்ச்சிக்கு எந்த ஒரு குறையும் இல்லை. நீங்கள் செய்கிற வேலைகளுக்கு நல்ல ஒரு பாராட்டும் பேரும் கிடைக்கும். நாளை பொறுத்தளவுக்கு எதிர்காலத்துக்கு உண்டான வகையில் எல்லா விதத்திலையும் கொண்டு போக வாய்ப்பு இருக்குது. ஒரு சிலருக்கு புதிய வேலை வாய்ப்புக்கும் வாய்ப்பு இருக்குது. பயன்படுத்திக்கிறது நல்லது. கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா தனக்கூட அமைதியான அணுகுமுறை மேற்கொள்வீங்க. 2 பேருக்குள்ளேயே நல்ல ஒரு புரிதல் ஏற்படும். மனசு விட்டு ஒன்றா பேசுறதுக்கும் வெளியில் போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. 2 பேருக்குள்ளேயும் இனிமையான தருணங்களை அனுபவிக்க அதிக அளவில் வாய்ப்பு இருக்குது. முக்கியமான முடிவுகளை எடுக்கிறதுக்கும் 2 பேரும் கலந்து ஆலோசிக்கவும் ஏற்ற ஒரு நாள். சரியாக பயன்படுத்திக்கிட்டிங்கன்னா சாதகமான அனுகூலமான பலனை கொடுக்கும். பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவு அதிகமாக இருக்கும். அதிக அளவில் சம்பாதிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஒரு சிலருக்கு கையில் இருக்கிற பணத்தை பங்கு வர்த்தகத்தில் போட்டு லாபம் அடையக்கூடிய நாளாக தான் இருக்குது. திருப்தியாகவும் மனநிறைவோடும் நாளை கொண்டு போவீங்க. எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. பணம் சம்பந்தமான முக்கிய முடிவுகளை எடுக்கிறதுக்கும் சேமிக்கிறது திட்டங்களை முடிவு பண்ணுறதுக்கும் இந்த நாள் உங்களுக்கு பயனுள்ளதாக அமையும். ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்ககிட்ட நல்ல ஒரு தைரியமும் உறுதியும் நிறையவே இருக்குது. ஆரோக்கியத்தை சிறப்பாக வச்சிருக்கிற நாளாக தான் இருக்குது. நாள் முழுக்க சிறப்பாகவே இருப்பீங்க. மகிழ்ச்சியாகவே இருப்பீங்க. சிம்ம ராசிக்காரங்களுக்கு எல்லா விஷயத்துலையும் சந்தோஷத்தையும் திருப்தியும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய நாளாக இருக்குது. வளர்ச்சிக்கும் நல்ல ஒரு முன்னேற்றத்துக்கும் ஏற்ற நாளாக தான் இருக்குது. உங்களோட அதிர்ஷ்ட எண் பார்த்தீங்கன்னா 9. அதிர்ஷ்ட திசை பார்த்தீங்கன்னா வடக்கு. அதிர்ஷ்ட நிறம் பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு. அதிர்ஷ்ட நேரம் பார்த்தீங்கன்னா காலை 11 மணிலிருந்து 12 மணி வரை. அதிர்ஷ்டமான உறவு அப்பாவா இருக்குது. அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா கன்னி ராசி. உங்களுக்கு நாளை பொறுத்தளவுக்கு எந்த ஒரு விஷயத்துலையும் சுறுசுறுப்பு இல்லாமல் ஏதோ ஒரு மந்தமான நாளாக தான் இருக்குது. நாள் முழுக்க உங்களை நீங்களே நம்பிக்கையோட சரியான போக்கில் செயல்படுத்த வேண்டியது அவசியம். உங்களை நீங்களே உற்சாகப்படுத்திக்கிட்டு மோட்டிவேட் பண்ணிக்கிட்டு நாளை கொண்டு போக. சுபகாரிய முயற்சிகளில் சில தடைகள் இருக்கும். குடும்பத்தினரை அனுசரித்து போனீங்கன்னா பிரச்சனைகள் இருக்காது. கருத்து வேறுபாடுகளை குறைக்க வேண்டியது அவசியம். ஒற்றுமை குறையிற மாதிரி இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு விட்டு கொடுத்து போகிறதும் அனுசரித்து போகிறதும் நல்லது. குடும்பத்துக்காக தேவையில்லாத வீண் விரயங்களோ செலவுகளோ செய்ய வாய்ப்பு இருக்குது. தொழில் வியாபாரத்தில் ஓரளவுக்கு முன்னேற்றம் இருக்குது. ஆனால் வரவு கம்மியாக தான் இருக்குது. மனசை அமைதியாக வச்சுக்க கோயிலுக்கு போயிட்டு வாங்க. தெய்வ வழிபாடு ரொம்பவே அவசியம். முடிஞ்ச அளவுக்கு உங்களால் இருக்கிற பிரச்சனைகள்லாம் ஒதுக்கி வைக்கிறதுக்கு உங்களை நீங்களே செல்ஃபாக மோட்டிவேட் பண்ணிக்கிட்டு உற்சாகமாக வச்சுக்கிட்டு நாளை கொண்டு போகிறது நல்லது. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலை அதிகமாக தான் இருக்கும். கூட வேலை செய்கிறவங்களோட நல்லுறவு இல்லை. தேவையில்லாத பிரச்சனைகளை சந்திக்கிற மாதிரி இருக்குது. நீங்கள் செய்கிற சின்ன சின்ன தவறுகளும் அவங்களோட இன்ஃப்ளூயன்ஸ்னால் பெருசாக மேலே கொண்டு போகப்படும். எஸ்கலேட் ஆகாமல் பார்த்துக்கிறது நல்லது. உங்களோட பிரச்சனைகள் இல்லாமல் நாளை கொண்டு போக எல்லாருக்கூடையும் அனுசரித்து போங்க. உங்களோட வேலைகளை தவறுகள் இல்லாமல் கவனமாக திட்டமிட்டு செய்கிறது நல்லது. முடிஞ்ச அளவுக்கு யார் கூடயும் பேசும்போது வார்த்தைகளில் ரொம்பவே கவனம். வார்த்தைகளால் சில பிரச்சனைகள் பெருசாக வாய்ப்பு இருக்குது.
கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா, தொணக்கூட தேவையில்லாத ஈகோவ காமிப்பீங்க. ஒருவருக்கொருவர் புரிஞ்சுக்க, ஈகோவ மாத்திக்குங்க. அப்படி இல்லைன்னா, உட்கார்ந்து மனசு விட்டு சில விஷயங்கள பேசுனீங்கன்னா நல்லது. பிரச்சனைகள பெருசாக்காம பார்த்துக்குங்க. வாக்குவாதங்கள், விவாதங்கள தவிர்த்துருங்க. குறிப்பா வாக்குவாதங்கள் ஏற்பட்டா, நீங்க பேசுற வார்த்தைகள்ல ரொம்பவே கவனம். பெரிய பிரச்சனையாக வாய்ப்புகள் இருக்கு. முடிஞ்ச அளவுக்கு சுமூகமா விட்டு குடுத்து போறது, துணைக்கு பிடிச்ச மாதிரி சில விஷயங்கள செஞ்சு அவங்கள கூல் பண்றது நல்லது. பண விஷயத்த பொறுத்தளவுக்கு, இன்னைக்கு உங்களுக்கு பொறுப்புகள் கொஞ்சம் அதிகமா இருக்கு. செலவுகளும் அதிகமா தான் இருக்கும். நிதி வரவு இருக்கும். ஆனா வரவ விட டபுளா செலவுகள் இருக்கிற மாதிரி இருக்கு. அது உங்களுக்கு ரொம்பவே வருத்தத்தை ஏற்படுத்துற மாதிரி இருக்கும். செலவுகள கண்காணிங்க. அவசர தேவைக்கு செலவுக்கு பணம் தேவை. அதே மாதிரி பணத்த கவனமா கையாள வேண்டியது அவசியம். வீண் விரயம் ஆகாம பார்த்துக்க வேண்டியது ரொம்பவே அவசியமா இருக்கு. ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு, ஆரோக்கியத்துல பெருசா பாதிப்பு இல்லனாலும், நீங்க உங்களோட பதட்டத்தினால பிரஷர் ஏற வாய்ப்பு இருக்கு. மனசுல அமைதி இல்லாத ஒரு மனநிலை இருக்கு. ஆரோக்கியத்துல கவனமா இருங்க. ஓய்வெடுங்க. ரிலாக்ஸா நாள கொண்டு போனீங்கன்னா, பாதிப்புகள் பெருசா இருக்காது. உங்களோட அதிர்ஷ்ட எண் 8, அதிர்ஷ்ட திசை மேற்கு, அதிர்ஷ்ட நிறம் பழுப்பு, அதிர்ஷ்ட நேரம் மாலை 2 மணிலிருந்து 3 மணி வரை. அதிர்ஷ்டமான உறவு மாமாவா இருக்கு. பொறுமையா நாள ஒவ்வொரு விஷயத்தையும் யோசிச்சு செஞ்சீங்கன்னா, பிரச்சனைகள் பெருசா இருக்காது. இப்போ அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா, துலாம் ராசி. உங்களுக்கு கொஞ்சம் தெளிவுகள் இருக்கிற மாதிரி இருக்கும். நீங்க நெனச்ச காரியம் நெனச்சபடி நிறைவேறதுக்கு கொஞ்சம் முன்கூட்டியே திட்டமிட்டு உங்களோட வேலைகள செய்றது நல்லது. பசங்களால ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் நல்லதும் நடக்கலாம், கெட்டதும் நடக்கலாம். அத பார்த்து சுமூகமா ஜாலியா கொண்டு போறது நல்லது. அரசு வழியில எதிர்பார்த்த உதவிகள் ஒரு சிலருக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்கு. வீட்டுக்கு தேவையான புதிய பொருட்கள் வாங்குற எண்ணங்கள் நிறைவேறும். அது மூலியமா செலவுகளும் அதிகமாகிற மாதிரி இருக்கு. ஆனா, அதனால தேவையான விஷயங்கள வாங்குறது நல்லது. வியாபாரத்துல கூட்டாளிகள் மூலியமா ஒரு நல்ல லாபமோ, முன்னேற்றமோ கிடைக்க வாய்ப்பு இருக்கு. உங்கள பொறுத்தளவுக்கு நாள் கொஞ்சம் மந்தமா தான் இருக்கும். உங்களோட முயற்சிகள்ல முன்னாடி சொன்ன மாதிரி வெற்றி கிடைக்கணும்னா, கஷ்டப்பட்டாவது கடின முயற்சி செஞ்சாவது வெற்றி அடைய வேண்டியது அவசியம். மனச அமைதியா வச்சுக்க தியானம் பண்ணுங்க, யோகா பண்ணுங்க. சுபகாரிய முயற்சிகள்ல கொஞ்சம் முன்னேற்றங்கள் இருக்கு. உங்களோட சுய சிந்தனைக்கும், சுய வளர்ச்சிக்கும் இந்த நாள பயன்படுத்திக்கிறது நல்லது. வேலை தொழில பொறுத்தளவுக்கு கொஞ்சம் சரிவு இருக்கிற மாதிரி இருக்கு. உங்களோட சில எண்ணங்கள், மாறுபடும் எண்ணங்கள் காரணமா வேலைகள்ல கொஞ்சம் தவறுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. பொறுப்புகள் கொஞ்சம் அதிகமா இருக்கு. அத ரொம்பவே கையாள கஷ்டமா இருக்கும். சில வசதிகள அனுபவிக்க முடியாத சூழ்நிலைகள் இருக்கு. கடின உழைப்பும், கடின முயற்சியும், திட்டமிட்ட செயல்பாடு இன்னைக்கு உங்களோட வேலைகள்ல இருந்ததுன்னா, நாள் உங்களுக்கு அமைதியா போக வாய்ப்பு இருக்கு. பிரச்சனைகள் எதுவும் பெருசா இல்ல. இருந்தாலும் பொறுமையா, நிதானமா ஒவ்வொரு சூழ்நிலையும் கையாள வேண்டியது அவசியமா இருக்கு. கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா, உங்க மனசுல கொஞ்சம் பாதுகாப்பு இல்லாத உணர்வு இருக்கு. அது காரணம் உங்களுக்கே உங்க மேல நிலையில்லாத ஒரு எண்ண மாற்றங்கள் இருக்கிற மாதிரி இருக்கு. அத தொணக்கிட்ட வெளிப்படுத்தி கோவத்தையும், எரிச்சலையும் காட்டுற மாதிரி இருக்கும். அதனால உறவ பாதிக்கிற மாதிரி இருக்கு. சில விஷயங்கள விட்டு குடுத்து போறதும், அனுசரிச்சு போறதும் நல்லது. பொறுமையும், நிதானமும் தொடங்கிட்ட இன்னைக்கு அவசியமா இருக்கு. எந்த ஒரு முக்கியமான முடிவுகள் பத்தியும் இன்னைக்கு பேச வேண்டாம். பண விஷயத்த பொறுத்தளவுக்கு வரவு கம்மியா தான் இருக்கும். ஆன்மீக விஷயங்களுக்காக கொஞ்சம் செலவு செய்ற மாதிரி இருக்கு. அது உங்களுக்கு கொஞ்சம் நிறைவா இருக்கும். மத்தபடி செலவுகள் குடும்பத்துக்குள்ள தேவைக்கான செலவுகள் இருக்கத்தான் செய்யுது. கொஞ்சம் நிதானமா பணத்த கையாண்டீங்கன்னா, பிற சேமிப்பு இல்லனாலும் பரவால்ல. செலவுகள் அதிகமாகாம, விரயமாகாம பார்த்துக்கிறது நல்லது. ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு, இன்னைக்கு தோள்கள்ல எரிச்சலோ, இல்லன்னா வந்து ஆ அ அதாவது ஸ்கின் டிசீஸ் மாதிரி வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அலர்ஜி மாதிரி. எண்ணெய் பதார்த்தங்கள அதிகமா சாப்பிட்றத தவிர்த்துருங்க. சீதோஷ்ண நிலை மாற்றங்கள் ஆ தோல்ல பிரச்சனை ஏற்படுத்த வாய்ப்பு இருக்கு. உங்களோட அதிர்ஷ்ட எண் 3, அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு, அதிர்ஷ்ட நிறம் ஊதா, அதிர்ஷ்ட நேரம் மாலை 6 மணிலேருந்து 7 மணி வரை. அதிர்ஷ்டமான உறவு சகோதரி. நாள வந்து பொறுமையா கொண்டு போங்க. எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம பார்த்துக்கிறது உங்களுக்கு நல்லதா இருக்கும். அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா, விருச்சிக ராசி. இன்னைக்கு வந்து சில எதிர்பாராத சில விஷயங்கள் உங்களுக்கு குடும்பத்திலயும் சரி, தொழில்லையும் சரி ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு. செலவுகள சமாளிக்க கொஞ்சம் கடன் வாங்குற சூழ்நிலை இருக்கலாம். சிக்கனமா செயல்பட்டீங்கன்னா, பண பிரச்சனைய தவிர்க்க வாய்ப்பு இருக்கு. உங்களுக்கு சில
இழப்பிற்கான சாத்தியம் இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு அது பணமாக இருந்தாலும் சரி, மனசளவில் வருத்தங்கள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது. எல்லா விஷயத்துலையும் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். மனசை அமைதியாக வச்சுக்க ஆன்மீகத்தில் ஈடுபாடு பண்ணுறது நல்லது. கோயிலுக்கு போயிட்டு வாங்க. மனசை பொறுமையாகவும் அமைதியாகவும் இருக்கிறதுக்கு முயற்சி செய்யுங்க. எந்த ஒரு விஷயத்துக்கும் பதட்டப்படாதீங்க. உற்றார் உறவினர்கள் அனுசரித்து போக வேண்டியதாக இருக்கும். நண்பர்கள் பார்த்திங்கன்னா உங்களோட தேவை அறிஞ்சு உதவுற மாதிரி இருக்குது. அது உங்களுக்கு கொஞ்சம் சந்தோஷத்தையும் திருப்தியும் ஏற்படுத்தி கொடுக்கும். நாள் உங்களுக்கு சொல்லிக்கிற அளவுக்கு சாதகமாக இல்லை. எதிர்பாராத செலவுகள் இருக்கும். எதிர்பாராத பிரச்சனைகளை சந்திக்கிற மாதிரி இருக்குது. கவனம். வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வேலைகளை குறித்த நேரத்தில் முடிக்கிறதுக்கு முடியாது. வேலைகளில் தாமதமாக ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அது மேலதிகாரிகளோட கவனத்துக்கு போய் உங்களுக்கு பேர் கெட வாய்ப்பு இருக்குது. பாராட்டும் எதிர்பார்த்து நீங்கள் நாளை செய்யாதீங்க. செய்ய வேண்டிய வேலைகளை கடமையாக பார்த்து திட்டமிட்டு தவறுகள் இல்லாமல் பிரச்சனைகள் எதுவும் உங்களை பாதிக்காமல் பார்த்துக்க வேண்டியது அவசியம். அடுத்தவங்க கிட்ட பொறுப்பு கொடுத்துட்டு நீங்கள் பிரச்சனையில் சிக்காமல் இருக்கிறது நல்லது. உங்களோட வேலைகளை நீங்களே தன்னிச்சையாக செஞ்சிங்கன்னா பாதிப்புகள் அதிகம் இருக்காது. கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்கள் மனசுக்குள்ளே இருக்கிற குழப்பங்கள், தெளிவில்லாத மனநிலை காரணமாக உங்களுக்கு ஈகோ இருக்கிற மாதிரி இருக்கும். உறவில் நல்லிணக்கத்தை பேண முடிஞ்ச அளவுக்கு ஈகோலாம் தவிர்த்துட்டு துணைக்கிட்ட கொஞ்சம் மனசு விட்டு பேசுனீங்கன்னா பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம். அவங்க உங்களுக்கு ஆறுதலாக இருக்கிற மாதிரி, அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி சில விஷயங்களை செஞ்சு அவங்கள சந்தோஷமாக வச்சுக்க வேண்டியது அவசியம். பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு பணம் கையில் இருக்குது. ஆனால் வரவு கம்மியாக இருந்தாலும் கையில் இருக்கிற பணம் இழப்பு ஏற்படாமல் பார்த்துக்க வேண்டியது அவசியம். எந்த ஒரு விஷயத்துலையும் வீண் செலவோ வீண் விரயமோ பண்ணாதீங்க. நஷ்டம் ஏற்படாமல் இருக்கிறதுக்கு பணத்தை கவனமாக கையாளுங்க. தொலைக்காமல் இருக்கிறதுக்கும் பார்த்துக்குங்க. பண விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. எந்த ஒரு முடிவோ சேவிங்ஸோ போடாதீங்க. ஆசைப்பட்டீங்கன்னா மொத்தத்துக்கும் நஷ்டமாக வாய்ப்பு இருக்குது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்ககிட்ட பதட்டம் இருக்கிறதுனால கால்வலி ஏற்பட வாய்ப்புகள் இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு மனசை அமைதியாக பொறுமையாக வச்சுக்கிட்டு நாளை கொண்டு போங்க. நல்ல ஒரு ரிலாக்ஸ்டாக ஓய்வாக தூங்கி எழுந்திரிச்சாலே உங்களுக்கு நாள் சாதகமாக போக வாய்ப்பு இருக்குது. உங்களோட அதிர்ஷ்ட எண் பார்த்திங்கன்னா 1. அதிர்ஷ்ட திசை பார்த்திங்கன்னா கிழக்கு. அதிர்ஷ்ட நிறம் கருப்பு. அதிர்ஷ்ட நேரம் காலை 9 மணிலேருந்து 10 மணி வரை. அதிர்ஷ்டமான உறவு மனைவியாக இருக்குது. சிறப்பாக பொறுமையாக ஒவ்வொரு விஷயத்தையும் யோசித்து நிதானமாக கையாள வேண்டியது நல்லது. அடுத்த ராசி பார்த்திங்கன்னா தனுசு ராசி. இன்றைக்கி வியாபாரத்தில் பெரிய மனிதர்களோட அறிமுகம் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. வேலையில் பொறுத்தளவுக்கு கொஞ்சம் முன்னேற்றங்களும் நல்ல ஒரு வளர்ச்சியும் தெரிகிற மாதிரி தான் இருக்குது. எந்த ஒரு பாதிப்பும் இல்லை. நல்ல ஒரு மகிழ்ச்சியாக நாளை கொண்டு போக வாய்ப்பு இருக்குது. நீங்கள் செய்கிற எல்லா காரியங்களையும் நேரத்துக்கு முன்னாடியே செஞ்சு முடித்து வெற்றி வாய்ப்புகளை பெற வாய்ப்பு இருக்குது. உங்களோட நீண்ட நாள் ஆசைகள் விருப்பங்கள் நிறைவேறத்துக்கும் நிறைய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் இன்றைக்கி நாளில் பிளான் பண்ணுறது ரொம்பவே நல்லது. கூட பிறந்தவங்களோட ஆதரவு இருக்குது. அதே மாதிரி பதவி உயர்வோ வேலையில் ஊக்கத்தொகையோ கிடைக்க வாய்ப்பு இருக்குது. வீட்டுக்கு தேவையான புதிய பொருட்கள் வாங்கி மகிழக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது. சுபகாரிய முயற்சிகளில் நல்ல ஒரு முன்னேற்றம் தெரியும். மனசில் ஒரு நல்ல அமைதி இருக்கக்கூடிய நாள். சந்தோஷத்துக்கு குறைவில்லாத நாளாக தான் தனுசு ராசிக்கு இருக்குது. கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு உங்களோட வேலைகளை நம்பிக்கையோடையும் நல்ல ஒரு உறுதியாகவும் செய்வீங்க. உங்களோட புதுமையான கருத்துக்கள் மூலிமா, புதுமையான யுக்திகள் மூலிமா நீங்கள் உங்களோட வேலைகளை நல்ல வளர்ச்சி காணக்கூடிய நாளாக இருக்குது. ஏற்றங்கள் நிறைஞ்சிருக்கு. பதவி உயர்வோ ஊதிய உயர்வோ கிடைக்கலாம். அதே நேரத்தில் ஒரு சிலருக்கு புதிய வேலை வாய்ப்புக்கும் வாய்ப்புகள் இருக்குது. எந்த ஒரு வாய்ப்பையும் தவற விடாமல் பயன்படுத்திக்கிட்டிங்கன்னா நாள் முழுக்க உங்களுக்கு சாதகமாக தான் இருக்கும். கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா கூட இன்றைக்கி சிறந்த முறையில் தொடர்பு கொண்டிருப்பீங்க. அதாவது பேசுகிற விதமாக இருக்கட்டும், நடந்துக்கிற விதமாக இருக்கட்டும், 2 பேருக்குள்ளேயும் நல்ல ஒரு புரிதல் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. வீட்டில் நடக்க இருக்கிற சுபகாரியம் பற்றி கூட பேசி ஆலோசிக்கும் போது 2 பேருக்குள்ளேயும் நல்ல ஒரு அந்யுன்யமும் நல்ல ஒரு சந்தோஷமும் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. இனிமையான தருணங்களை அனுபவிக்க நாள் முழுக்க உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது. சாதகமான நாள். எந்த ஒரு முக்கியமான முடிவுகளை எடுக்கிறதுக்கு இந்த நாளில் பயன்படுத்திக்கிறது நல்லது. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு நிதி சம்பந்தமான விருப்பங்கள் நிறைவேறும்.
எதிர்பார்த்த அளவுக்கு தனவரவு இருக்குது. லாபங்கள் நிறைய இருக்கும். தொழிலில் பணம் சேமிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. சிறப்பாக உங்களோட முதலீடுகளை திட்டமிடுங்க. பணம் சம்பந்தமான விஷயத்தில் முடிவெடுக்க இந்த நாள் உங்களுக்கு நல்ல ஒரு பலனை ஏற்படுத்தி கொடுக்கும். ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்ககிட்ட இருக்கிற மன வலிமையும் உறுதியும் காரணமாக ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். எந்த ஒரு குறைபாடும் இல்லை. வளர்ச்சிக்கும் சந்தோஷத்துக்கும் குறைவில்லாத நாளாக தான் தனுசு ராசிக்கு இருக்குது. எல்லா விஷயத்துலையும் சாதகமான பலன்களை அனுபவிக்கக்கூடிய நாளாக தான் இருக்குது. உங்களோட அதிர்ஷ்ட எண் பார்த்தீங்கன்னா 5, அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு, அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள், அதிர்ஷ்ட நேரம் பகல் 12 மணிலேருந்து 1 மணி வரை, அதிர்ஷ்டமான உறவு அக்காவாக இருக்குது. நாளை சிறப்பாக ஒவ்வொரு விஷயத்தையும் மகிழ்ச்சியாக உங்களுக்கு ஏற்ற மாதிரி கொண்டு போகலாம். பிரச்சனைகள் எதுவும் இல்லை. வளர்ச்சிக்கும் சந்தோஷத்துக்கும் குறைவில்லாத நாளாக தான் தனுசு ராசிக்காரங்களுக்கு இருக்கும். அடுத்த ராசி பார்த்திங்கன்னா மகர ராசி. இன்றைக்கி தொழில் வேலை சம்மந்தமாக நல்ல ஒரு முன்னேற்றம், நல்ல ஒரு சிறப்பான நாளாக தான் இருக்குது. குடும்பத்தில் சந்தோஷமான சூழ்நிலைகள் நிறையவே இருக்குது. உடல்நிலை சீராகும். நண்பர்களோட உதவியால் ரொம்ப நாள் இருந்த பிரச்சனைகள், சிக்கல்கள் இன்றைக்கி மாறி நல்ல ஒரு வளர்ச்சி, வேலையிலையும் சரி தொழிலையும் சரி நல்ல ஒரு வளர்ச்சி காணக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. உங்கள்கிட்ட நல்ல ஒரு வலுவான திறமைகளை வளர்த்து கொள்ள ஏற்ற ஒரு நாள். அது மூலிமா நல்ல ஒரு வெற்றி காணக்கூடிய நாள். கடின உழைப்புக்கும் உங்களோட உறுதிக்கும் நல்ல ஒரு வெற்றி கிடைக்கும். நல்ல ஒரு வளர்ச்சி கிடைக்கும். வேலையில் நல்ல ஒரு முன்னேற்றம் தெரியும். குடும்பத்தில் சந்தோஷத்துக்கு குறை இருக்காது. பசங்களை படிப்பில் நல்ல ஒரு முன்னேற்றம் தெரியும். கடன் பிரச்சனைகள் குறையிற நாளாக இருக்குது. சுபகாரிய முயற்சிகள் சாதகமான பலனை கொடுக்கும். உறவினர்கள் வருகையால் சந்தோஷங்கள் கூடும். கூட பிறந்தவங்களோட ஆதரவு, பெற்றோரோட ஆதரவு இன்றைக்கி உங்களுக்கு தொழில் வளர்ச்சிக்கு நல்லாவே இருக்குது. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு கஷ்டமான வேலைகளையும் ஈஸியாக செஞ்சு முடிப்பீங்க. வேலை விஷயமா பயணம் இருக்குது. பயணத்தினால நல்ல ஒரு ஆதாயம் இருக்கும். அதில் உங்களுக்கு நல்ல எதிர்காலத்துக்கு உண்டான வளர்ச்சியும் தெரியும். நாளை சாதகமாக பயன்படுத்திக்கிங்க. செய்யக்கூடிய வேலைகளை முன்கூட்டியே திட்டமிட்டு செய்வீங்க. அது உங்களோட வளர்ச்சிக்கு நல்ல உதவியாக இருக்கும். நீங்கள் இன்றைக்கி உங்களோட திறமைக்கும் பாராட்டு பேரும் கிடைக்கிற மாதிரி இருக்குது. எதிர்காலத்துக்கு உண்டான பதவி உயர்வுக்கோ ஊதிய உயர்வுக்கோ இந்த நாள் உங்களுக்கு நல்ல ஒரு அனுகூலமான முன்னேற்றமான பலன்களை ஏற்படுத்தும். கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா தனக்கூட நேர்மையாகவும் நல்ல ஒரு அன்பாகவும் நடந்துக்குவீங்க. 2 பேருக்குள்ளேயும் நல்ல ஒரு புரிதல் இருக்குது. மனசு விட்டு பல விஷயங்களை பேசுகிறதுக்கு ஏற்ற ஒரு நாளாக இருக்கும். பல பிரச்சனைகளை தீர்க்கிறதுக்கும் இந்த நாள் பேசி முடிவெடுக்கிறதுக்கும் உதவியாக இருக்குது. தனக்கூட வெளியில் போகிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. அதை சரியாக பயன்படுத்திக்கிட்டிங்கன்னா சில முக்கியமான விஷயங்களை மனசு விட்டு பேச இந்த நாள் உங்களுக்கு ரொம்பவே உறுதுணையாக இருக்க வாய்ப்பு இருக்குது. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு நிதி நிலைமை போதிய அளவு இருக்குது. உங்கள் கையில் இருக்கிற பணமே போதும். வங்கி இருப்பு அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பங்கு வர்த்தகத்தில் ஈடுபட வாய்ப்பு இருக்குது. அது இன்றைக்கி உங்களுக்கு லாபத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். பண விஷயத்தில் செலவுகள் கட்டுக்குள்ளே இருக்கிறதுனால அதிக அளவில் சேமிக்கலாம். பண சம்பந்தமான முக்கிய முடிவுகளை எடுக்க உகந்த நாளாக இருக்குது. எந்த ஒரு முதலீடு உங்களுக்கு நல்ல ஒரு பலன் தருமோ அதை தேர்ந்தெடுத்து எடுக்கிறது நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்ககிட்ட இருக்கிற புத்துணர்ச்சி காரணமாக, உற்சாகம் காரணமாக ஆரோக்கியம் சிறப்பாகவே இருக்கும். எந்த ஒரு பாதிப்பும் இல்லை. சுறுசுறுப்பாகவே மகிழ்ச்சியாகவே நாள் முழுக்க கொண்டு போக வாய்ப்புகள் இருக்குது. மகர ராசிக்காரங்களுக்கு சிறப்பான நாளாக தான் இருக்குது. உங்களோட அதிர்ஷ்ட எண் 6, அதிர்ஷ்ட திசை தெற்கு, அதிர்ஷ்ட நிறம் சாம்பல், அதிர்ஷ்ட நேரம் மாலை 4 மணிலேருந்து 5 மணி வரை, அதிர்ஷ்டமான உறவு தந்தையாக இருக்குது. மகர ராசிக்காரங்களுக்கு சிறப்பான நாளாக செழிப்பான நாளாக தான் இன்றைக்கி இருக்குது. பயன்படுத்திக்கோங்க. அடுத்த ராசி பார்த்திங்கன்னா கும்பராசி. இன்றைக்கி உங்களுக்கு கொஞ்சம் பொறுப்புகள் காரணமாக நிறைய மனக்குழப்பங்கள் இருக்கிற மாதிரி இருக்குது. சில சவால்கள் நிறைஞ்ச நாளாக தான் இருக்கும். எல்லா விஷயத்தையும் பொறுமையாக கையாள வேண்டியது அவசியம். உங்கள் ராசிக்கு கொஞ்சம் நிதானமும் பொறுமையும் அவசியமாக தேவை. பசங்களால் தேவையில்லாத வீண் பிரச்சனைகள் ஏற்படலாம். நீங்கள் செய்கிற செயல்கள் காரியங்களில் தடைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. குடும்பத்தில் பொறுப்புகள் காரணமாக செலவுகள் அதிகமாகும். பணம் கொடுக்கல் வாங்கலில் கொஞ்சம் கவனமாக இருங்க. கொஞ்சம் மனசை அமைதியாக வச்சுக்கிட்டு நாளை பொறுமையாக கொண்டு போகிறதுக்கு கோயிலுக்கு போயிட்டு வர்றது நல்லது. இல்லைன்னா முடிஞ்ச அளவுக்கு சினிமாவுக்கு போங்க. இல்லைன்னா பாட்டு பொழுதுபோக்கு விஷயங்களில் கலந்துக்கிட்டிங்கன்னா நல்ல ஒரு திருப்தியான மனநிலையோடு இருக்க வாய்ப்பு இருக்கும். சுபகாரிய முயற்சிகளில் சின்ன சின்ன தடைகளுக்கு அப்புறம் முன்னேற்றம் இருக்கும். உறவினர்கள் வருகையால் சில சச்சரவுகளும் இருக்கத்தான் செய்து, சந்தோஷமும் இருக்கத்தான் செய்யும். செலவுகளுங்கிற பேரில் கொஞ்சம் விரயங்களும் இருக்கத்தான் செய்யும்.
வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு உங்களோட வேலைகளை செய்யும்போது சில போராட்டங்களையோ, தடைகளையோ, தாமதங்களையோ சந்திக்க நேரும். கூட வேலை செய்கிறவங்களோட நல்லுறவு பராமரிச்சிங்கன்னா, சில பிரச்சனைகளை தவிர்க்க வாய்ப்பு இருக்குது. இல்லைன்னா அவங்களால சில பிரச்சனைகளை சந்திக்க வாய்ப்பு இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு தட்டி கொடுத்து வேலை வாங்குங்க. அப்படி முடியல, உறவில் நல்லிணக்கமோ நல்ல ஒரு அனுசரித்து போகலைன்னா உங்களோட வேலைகளை கண்ணுங்கருத்துமாக கவனமாக திட்டமிட்டு பிரச்சனை இல்லாமல் பார்த்துக்க வேண்டியது உங்கள் கையில் இருக்குது. கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா தொணக்கூட கவனமாக பேச வேண்டியது அவசியம். உங்களோட பதட்ட உணர்வை தொணக்கிட்ட காண்பிக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அது கோபமாகவும் எரிச்சலாகவும் இருந்தால் அது 2 பேருக்குள்ளேயும் தேவையில்லாத வாக்குவாதங்கள், விவாதங்கள் ஏற்படலாம். அதனால் உறவில் நல்லிணக்கத்தை கெடுக்காமல் உட்கார்ந்து பேசி புரிதலை அதிகப்படுத்தி நாளை அமைதியாக கொண்டு போகிறதுக்கு முயற்சி செய்கிறது நல்லது. தேவையில்லாத பிரச்சனை பற்றிலாம் இன்றைக்கி தொணக்கூட பேசி வீண் வம்பு வளர்க்க வேண்டாம். பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு நிதி நிலைமை சிறப்பாக இல்லை. எதிர்பார்த்த அளவுக்கு பணம் வரலை. தேவையில்லாத செலவுகளை செய்ய வேண்டியது அவசியமாக இருக்கும். அது கவலை அளிக்கிற மாதிரி இருக்குது. சில வேலைகளை செலவுகளை கண்காணித்து கட்டுப்படுத்தலைன்னா பணம் வீண் விரயங்கள் ஆகிற மாதிரி இருக்குது. பசங்களால் ஆகிற வீண் செலவுகளை கொஞ்சம் கண்ணுங்கருத்துமாக பார்க்க வேண்டியது அவசியம். ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு பொறுப்புகள் காரணமாக குடும்பத்தில் அம்மாவோட ஆரோக்கியத்திலேயோ இல்லைனா அப்பாவோட ஆரோக்கியத்திலேயோ பாதிப்புகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அதுக்காக நீங்கள் செலவு செய்கிற மாதிரி இருக்கும். நீங்களும் கொஞ்சம் ஓய்வு எடுத்து ரிலாக்ஸாக நாளை கொண்டு போகிறது நல்லது. பதட்டத்தை குறைச்சி நாளை அமைதியாக வச்சுக்கிட்டு ஒவ்வொரு விஷயத்தையும் பொறுமையாக செஞ்சிங்கன்னா பிரச்சனைகள் அதிகமாக இருக்காது. உங்களோட அதிர்ஷ்டம் பார்த்தீங்கன்னா 2, அதிர்ஷ்ட திசை வடக்கு, அதிர்ஷ்ட நிறம் நீலம், அதிர்ஷ்ட நேரம் காலை 7 மணிலேருந்து 8 மணி. அதிர்ஷ்டமான உறவு நண்பன் கூட நல்லா பேசி நாளை சுமூகமாக கொண்டு போகிறதுக்கு முயற்சி செய்கிறது நல்லது. அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா கடைசி ராசின்னா மீன ராசி. உங்களுக்கு பல விஷயங்களில் இன்றைக்கி கவனமாக இருக்கணும். நீங்கள் செய்கிற செயல்கள் காரியங்களில் சின்ன சின்ன பாதிப்புகள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது. புதிய நட்போ தொடர்போ ஏற்பட்டால் அவங்கக்கிட்ட பேசும்போது ஓப்பனாக இருக்காதீங்க. எல்லா விஷயத்தையும் கொட்டிட்டு அப்புறம் பின்னாடி முதுகில் குத்துற மாதிரி இருக்குது. புதிய நண்பர்கள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அவங்களால பிரச்சனைகளை வரவும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது அவசியமாக இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு எந்த ஒரு விஷயத்துலையும் பேச்சுலேயும் சரி செயல்லையும் சரி நிதானத்தோடு இருக்க வேண்டியது நல்லது. அடுத்தவங்க பிரச்சனையில் தலையிடாமல் இருந்தீங்கன்னா சாதகமான பலனை உண்டு. அடுத்தவங்க கிட்ட பேசும்போது வார்த்தைகளில் கொஞ்சம் கவனமாக பார்த்து பேசுறது நல்லது. குடும்பத்துக்குள்ள தேவையில்லாத வாக்குவாதங்கள், விவாதங்கள் எழலாம். பணப்பற்றாக்குறை ஏற்பட வாய்ப்பு இருக்குது. பண இழப்புக்கான வாய்ப்பும் இருக்குது. கவனமாக பணத்தை கையாளுங்க. உறவுகளுக்குள்ள எந்த ஒரு பெரிய பிரச்சனைகளும் ஏற்படாமல் பார்த்துக்கிட்டு நாளை நிதானமாக கொண்டு போக வேண்டியது ரொம்பவே அவசியம். வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வேலைகளில் திருப்திகரமான பலன்கள் ரொம்பவே கம்மியாக இருக்குது. உங்கள்கிட்ட இருக்கிற திறமைகளை கஷ்டப்பட்டாவது வெளிப்படுத்தி நாளை உங்களுக்கு சாதகமாக கொண்டு போக வேண்டியது அவசியம். வேலைகளில் தவறுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. உங்களோட கவனக்குறைவும் உங்களோட பதட்டமும் சரியாக பிரச்சனைகள் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. எல்லாரையும் இன்றைக்கி அனுசரித்து போங்க. உங்களோட வேலை சூழ்நிலைகளை புத்திசாலித்தனமாகவும் நல்ல ஒரு நிதானமாகவும் கையாள வேண்டியது அவசியம். பதட்டப்பட்டிங்கன்னா அது உங்களுக்கு தான் பிரச்சனையாக போகும். கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா தொணக்கூட இன்றைக்கி அன்பாக பாசமாக பேசி பழக வேண்டியது அவசியம். அதுவும் முடியல, அவங்க பேசலை அப்படின்னா விட்டு ஒதுங்கி இருக்கிறது ரொம்பவே நல்லது. தேவையில்லாத கோபத்தையும் எரிச்சலையும் நீங்கள் துணைக்கிட்ட காமிச்சு தேவையில்லாத வாக்குவாதங்கள், விவாதங்கள் எழ வாய்ப்புகள் இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு ஒவ்வொரு விஷயத்தையும் பொறுமையாக கையாள வேண்டியது அவசியமாக இருக்கும். துணைக்கிட்ட ஒதுங்கிருங்க. இல்லைன்னா அமைதியாக விட்டு கொடுத்து போகிறது நல்லது. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வரவு கம்மியாக தான் இருக்குது. ஆனால் செலவுகள் எதிர்பாராத விதமாக நிறைய இருக்கிற மாதிரி இருக்கும். பணப்பற்றாக்குறை ஏற்பட வாய்ப்பு இருக்குது. பணத்தை கையாளும் போது கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். பண இழப்பு ஏற்படாமல் பார்த்துக்க வேண்டியது ரொம்பவே அவசியமாக இருக்குது. பண விஷயத்தில் இன்றைக்கி டபுள் ஜாக்கிரதையாக இருங்க. கையில் பணத்தை வச்சுக்கிட்டு பயணம் செய்கிறதோ செலவு செய்கிறதோ நல்லதில்லை. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்களோட குழப்பமும் பதட்டமும் ஆரோக்கியத்தில் கெடுக்கிற மாதிரி இருக்குது. தொடவலி கால்வலி ஏற்பட வாய்ப்பு இருக்குது. மனசை அமைதியாக வச்சுக்க கோயிலுக்கு போயிட்டு வர்றது நல்லது. ஒவ்வொரு விஷயத்தையும் நிதானமாக யோசித்து செஞ்சிங்கன்னா பிரச்சனைகள் பெருசாகாமல் பார்த்துக்கிறது நல்லது. உங்களோட அதிர்ஷ்டம் பார்த்தீங்கன்னா 9, அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு, அதிர்ஷ்ட நிறம் பச்சை, அதிர்ஷ்ட நேரம் மாலை 5லிருந்து 6 மணி வரை. அதிர்ஷ்டமான உறவு அம்மாவாக இருக்காங்க. நாளை நிதானமாக யோசித்து கொண்டு போனீங்கன்னா பிரச்சனைகள் அதிகம் இருக்காது.
அனைவருக்கும் நன்றி, வணக்கம். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. வர வர வீடியோஸ் ரெகுலராக பாருங்கள். ஆல் கைண்ட் ஆஃப் வீடியோஸ்ன்னு செலக்ட் பண்ணிக்கிட்டிங்கன்னா ஷார்ட்ஸு, லைவு எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். இந்த சேனலை உங்களோட தெரிஞ்சவங்களுக்கும் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து நீங்கள் என்ன மாதிரி ஜோதிட பலன்களை எதிர்பார்க்குறீங்கன்னு கொஞ்சம் கமெண்ட்டில் சொன்னீங்கன்னா அதுக்கு உண்டான விஷயங்களை நாங்கள் தயார் பண்ணி வீடியோவாக போடுறதுக்கு ரெடியாக இருக்கோம். எந்தெந்த ராசிக்காரங்க அதிகமாக பார்க்குறீங்கன்னு தெரிஞ்சதுன்னா அந்த ராசிக்கு உண்டான குறிப்பிட்ட குணாதிசயங்கள், சில விஷயங்கள் என்ன நடக்கும், எது நடக்காது, எதை எதிர்பார்க்கலாம், எதை எதிர்பார்க்கக்கூடாதுன்னு நாங்கள் போடுறதுக்கு ரெடியாக இருக்கோம். உங்கள்கிட்ட இது மெயினாக ஜோதிடம்ன்றது அதை கேட்டுட்டு உங்களை நீங்கள் மாற்றிக்கிட்டு வாழ்க்கையை கொண்டு போகிறது தான் ஜோதிடம். மற்றபடி நடக்க போகிறது தான். அதுக்கேற்ற மாதிரி உங்களை அடாப்ட் பண்ணிக்கிட்டிங்கன்னா லைஃப்பை ஸ்மூத்தாக கொண்டு போகிறதுக்கு உதவியாக இருக்கும். இதுதான் யதார்த்த ஜோதிடம்னு பேர். நன்றி, வணக்கம்.